வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். ஆனையிறவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கு அமைச்சர் சந்திரசேகர் திடீர் கண்காணிப்பு விஜயம். கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆனையிறவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கு திடீர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை நேற்று முன்தினம் மேற்கொண்டார். இதன்பொழுது தொழிற்சாலையை பார்வையிட்டதோடு குறித்த தொழிற்சாலையில் நிலவி வருகின்ற குறைபாடுகள் தொடர்பில் முகாமையாளரிடம் கேட்டறிந்து கொண்டதோடு அதை உடனடியாக தீர்க்கும் வகையிலும் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கெந்துநெத்தியுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். மேலும் அங்கு பணிபுரிகின்ற அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை நிவர்த்திக்கும் முகமாக தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலின் பொழுது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ராஜீவன் உள்ளிட்ட தரப்பினரும் கலந்து கொண்டனர். வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் பலி. வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மூவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எஹலியகொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெந்துரண சந்தி உள்ள ரயில் வீதிக்கு அருகாமையில் நேற்று இரவு 3 பேர் மீது குழு ஒன்றால் இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதில் படுகாயமுற்ற மூவரும் எஹலியகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் உயிரிழந்தார். காயமுற்ற மற்ற இருவரும் மேலதிக சிகிச்சைக்காக ரத்தினபுரி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர் ரத்மல் கொட கெட்டஹேத்த பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய எஹலியகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையால் சிக்கன்குனியா பரவும் வேகம் அதிகரிப்பு. நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக சிக்கன்குனியா பரவும் வேகம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பில் இடம்பெற்றுள்ள செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுரந்த பெரேரா தற்பொழுது டெங்கு நோய் மேலும் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலேயே அதிகளவானோர் சிக்கன்குனியாவால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். கர்ப்பிணி தாயொருவர் சிக்கன்குனியா நோயால் பாதிக்கப்படுவாராயின் அவர் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்பதுடன் வயிற்றிலுள்ள சிசு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுரந்த பெரேரா மேலும் தெரிவித்தார். விடுதலை புலிகளின் நகைகளை கொள்ளையடித்த பஸ்ஸில் காலம் கடந்து வெளிவரும் சாட்சியங்கள். விடுதலை புலிகளின் வைத்திருந்த தங்க நகைகளில் அரைவாசியை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கொள்ளையடித்துள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இந்த விடயம் குறித்து அவர் பேசியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகி வைக்கப்பட்ட 220 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டன. அவை அனைத்தும் பல பொலித்தீன் பைகளில் வைக்கப்பட்டதோடு அவற்றை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. இதையடுத்து தங்க நகைகள் அனைத்தும் வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. அத்துடன் 110 கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பசில் ராஜபக்ஷ கூறினார். இதன் பொருள் கிடைத்த தங்க நகைகளில் அரைவாசியை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதாகும். நான் இராணுவத்தில் இருந்து விலகிய பின்னரும் இதுபோல தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ராஜபக்ஷ குடும்பத்தினர் 6 தொன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்ததாக ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழில் பிறந்து 3 மாதங்களேயான பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. யாழில் பிறந்து 3 மாதங்களேயான பெண் குழந்தை ஒன்று நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. சங்கானை நிட்சாமம் பகுதியைச் சேர்ந்த திகாசன் அபிசரி என்ற குழந்தையே எவ்வாறு உயிரிழந்தது? இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தை கடந்த 11 பிப்ரவரி 2025 பிறந்துள்ளது. இந்நிலையில் குழந்தைக்கு வயிற்றில் கட்டி என்ற காரணத்தால் 7/5/2025 அன்று வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் 3 தடவைகள் குழந்தைக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்க மேற்கொண்டார். கிருமி தொற்று ஏற்பட்டதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடல் கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.